இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். திண்டுக்கல்லில் உள்ள சிறுமலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பல கோடி ரூபாய் மதிப்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த பல்லுயிர் பூங்காவில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என்று சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள சுற்றுலா தலமான சிறுமலைக்கு தினம்தோறும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வனத்துறையால் உருவாக்கப்பட்ட பல்லுயிர் பூங்காவை தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்லுயிர் பூங்காவில் பல்வேறு வகையான செடிகளும் மரங்களும் வண்ணத்து பூச்சிகள் மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என சிறுமலை செல்லும் பகுதி முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அதனால் சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக பல்லுயிர் பூங்காவை பார்ப்பதற்காக குண்டும் குழியுமான சிறுமலை சாலையில் தங்களது குடும்பத்துடன் வருகின்றனர். ஆனால் பல்லுயிர் பூங்காவில் செடிகள் முழுவதும் காய்ந்தும் வாடியும் பராமரிப்பு இல்லாமலும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி என்பது ஒரு இடத்தில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஒரு சில இடங்களில் இருக்கும் கழிப்பறைகள் மட்டுமே செயல்படுகின்றன. பொங்கல் விடுமுறை நாளில் குடும்பத்துடன் சிறுமலையை சுற்றி பார்க்க வந்துவிட்டு பல்லுயிர் பூங்காவில் குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கலாம் என வந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மிஞ்சியதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர்.